வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வணிக ரீதியில் இறைச்சிக்கான வாத்து வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி திருநாவுக்கரசு அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உர உற்பத்தியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் ஆதனப்பட்டு கிராம வேளாண்மையாளர் கே ஜெயகாந்தன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் சீரகம். தொடரும் தகவல் நேரத்தில் கொய்யாவை தாக்கும் புதிய நூற்புழு குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கடலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மண்புழுக்கள் இயற்கை வழங்கியுள்ள வரப்பிரசாதங்களில் முக்கியமான ஒன்றாகும். இந்த புவியில் 120 மில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்தே மண்புழுக்கள் வாழ்ந்து வருகின்றன. மண்ணில் பல செயல்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் மண்புழுக்களை உழவரின் நண்பன் என்பதை விட மண்புழுவே உழவன் என்று கூறுவது பொருத்தமானதாகும். திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று மண்புழு உர உற்பத்தியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் ஆதனப்பட்டு கிராம வேளாண்மையாளர் கே ஜெயகாந்தன் அவர்களை சந்தித்த போது சின்ன வயசுலேருந்து ஒரு சொந்தமாக தொழில் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு. நான் பார்த்திங்கன்னா கிரானைட்டில், அதாவது கல்கோரையில் பொக்லின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு எப்போயுமே நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு 10 மாடு இருக்குது எங்கள் வீட்டில். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு மாட்டு சாணம் தனியாக ஒன்று கேட்டார். நான் எதுக்குன்னு கேட்டேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் மண்புழு உரம் பண்ணுறாரு, அவருக்கு தேவைப்படுனாரு. அதனால் நான் 2-3 ஐட்டம் கொடுத்தமிச்சேன். அவரே நீங்கள் பாருங்கன்னாரு. நான் பார்த்தேன். சரி நாம் ஏன் அந்த மண்புழு உரத்தை நம்மளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சின்னதாக ஒரு 10 அடி நீட்டு, ஒரு 2 அடி அகலம் போட்டு ஒரு சின்ன பாலித்தீன் இதில் எங்கள் கொல்லியில் இருக்கிற மண்புழுவை எடுத்து போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணேன். ஒரு 30-35 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் மண்புழு உரம்னு பார்க்குறது. ஒரு குருணையாக கம்போஸ்ட்னுவாங்க அது மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எங்கள் மச்சான் ஒருத்தவன் படிக்கிறான். அவன் எப்பயுமே இந்த தோட்டக்காலன்னு சொல்லிட்டு எந்த நேரமும் சுற்றின்னு வருவான். சரி இந்த மண்புழு உரத்தை கொடுமாம்னு சொல்லிட்டு போட்டான். ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணியில் ஒரு சொன்னாங்க ஜேஎல்ஆர்னு நினைக்கிறேன். அது அந்த உரத்தை பயன்படுத்தி போட்டான். எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாமே களிமண், சுத்த மோசமான களிமண். அதில் மணிலான்னு பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வரும். அது நாங்கள் இந்த வெர்மி கம்போஸ்ட்டை பயன்படுத்தி பண்ணதால் நாங்கள் பிடிங்கி பார்த்தா நாங்கள் ஒரு செடியிலையும் நாங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு டபுள் மடங்கு மணிலா பண்ணோம் இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு என் மச்சான் நான் சொன்னேன், சரி நம்ம எல்லாமே பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு அவன் இந்த தோட்ட பயிருன்னு சொல்லிட்டு தக்காளி மிளகா அது எல்லாமே பண்ணுவான். அது சரி நம்மளே சொந்தமாக தயார் பண்ணி பண்ணோம்.
தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா சின்னது இவ்வளோ சைஸுக்கு மேலே எங்கள் ஊரில் எப்பயுமே இருக்காது. ஆனால் நாங்கள் இதில் கம்போஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி போட்ட பிறகு ஒரு தக்காளின்னு நம்ப மாட்டீங்க, ஒரு 150 கிராம்லேருந்து 250 கிராம் அளவு கூட வந்து அவ்வளோ பெருசு இந்த தக்காளி பழம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அது சரி அதில் வந்து நஷ்டம் ஏற்பட்டதால் மாமெல்லாம் சொன்னாங்கலாம் சரி வராதுன்ட்டு நிப்பாட்டிட்டோம் கொஞ்ச நாள். சரி அதுக்கப்புறம் சரி மாட்டு தான் நம்மக்கிட்ட இருக்க, எதுக்கு சாணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெர்மி கம்போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் சிமெண்ட்டு தொட்டி ஃபஸ்ட்டு அது கோழி எல்லாம் எடுத்துகிட்டு சிமெண்ட்டை தொட்டி போட்டு பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி நாங்கள் சொந்த யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதிகமாக தயார் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம திண்டிவனம் கேவி போனாங்க. போய் அங்கே மேடம்லாம் பார்த்துட்டோன்னே இது மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரியாக அதில் கவர்மெண்ட்டில் லோனு வாங்கிட்டு ஒரு 55 அடி நீட்டு 20 அடி அகலம் ஒரு ஷெட்டு போட்டாங்க. போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியும் ஒரு 50 அடி ஒரு தொட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா 20 அடி தொட்டி ஒரு 3, ஒரு 15 அடி தொட்டி ஒரு 3, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 தொட்டி வச்சுருக்குங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி போட்டேன்னு கேட்டிங்கன்னா, அடியில் வந்து இந்த தழை அப்புறம் மரக்கழிவு எல்லாத்தையும் எடுத்து நிழலில் போட்டுட்டு ஒரு 100%ங்கன்னா ஒரு 25% சாண கரைச்சலை எடுத்து போட்டு தெளித்து கிளறி விட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை ஓரளவுக்கு மக்கின அளவுக்கு வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு தொட்டிலையும் அடியில் ஃபஸ்ட்டு வந்து தழை லேயரை போட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேம்ஸ் அதாவது மண்புழு வந்து அதில் தான் முட்டை போடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து தழைய வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மக்கின எருவை கொட்டிட்டு தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் மக்கின தழையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் எருவை கொட்டுவோம். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தொட்டியில் ஃபுல்லாகிடும். ஃபுல்லான உடனே ஒரு 3 நாள் 4 நாள் கிளறி பார்த்தோம்னா அந்த அனல் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி அடித்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூலிங் வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த மண்புழு விட்டுட்டு ஒரு 20 நாள் 25 நாள் அளவுக்கு கிளறி விட்டுக்கினே வரும். கிளறி விட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் ஒரு 25ஆவது நாள் பார்த்திங்கன்னா பச்சை பசு மாட்டு சாணம், தயிர், வெல்லம் இல்லைன்னா இஎம் கரைசல்னு ஒன்று இருக்குது, அதையும் பயன்படுத்தினாங்க. அதை வந்து தெளிச்சிட்டு கிளறி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாளுக்கு அப்புறம் அந்த குருணையாக மண்புழு உரம் மேலே வர ஆரம்பிச்சிடுங்க. அதை எடுத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே நம்ம 3ஆவது நாற்று எடுக்க போகிறோம்னா அது ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே விட்டுவிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்போ தான் அந்த வேம்ஸ் வந்து இந்த ஈரப்பதத்தை கீழே போய்ட்டு மேலே இருக்கிற எருவை நம்ம எடுக்க முடியுங்க. அதை எடுத்து மிஷின் தான் சல்லாடையில் சலிக்கலாம். சல்லாடை விட்டு சலித்து ஒரு தனியாக வச்சுருங்க. அதில் வந்து சில இது பார்த்திங்கன்னா இந்த நிறைய வேம்ஸ் அதை குட்டி மண்புழு வந்து அதிலே போயிடும். அதுக்கோசம் கும்பலாக கூட்டி வச்சுட்டு அதில் ஈரசாணத்தை வச்சு உள்ளே வச்சுட்டு இப்போ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ அளவுக்கு ஒரு இடத்துல சலித்து தள்ளி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஈரசாணத்தை வந்து அப்படியே உருண்டையாக வச்சு உள்ளே வச்சு தண்ணி ஊற்றிட்டு வச்சோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வச்சோம்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற சின்ன அந்த மண்புழு பூரா அதுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் தேவைக்கு சில பயன்படுத்துவோம். இல்லைனா சில பேர் வந்து பாக்கெட் 1 கிலோ அது மாதிரி கேட்பாங்க. சில பேர் டன்னு கணக்கில் கேட்பாங்க. சில பேர் 50 கிலோ 100 கிலோ கொடுங்க. சின்ன விவசாயி கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுப்போங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே ஜெயகாந்தன் அவர்களை 09787688386 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தாளடி பருவத்தில் நெல் விதைப்பில் விதைப்பிற்கு முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்புத்திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கும். மேலும் விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய்க்கிருமிகள் அழிந்துவிடும். தாளடி நாற்றாங்காலில் ஒரு சென்ட்டுக்கு 1 கிலோ வீதம் DAP உரத்தை மேலுரமாக இட வேண்டும். சம்பா நெற்பயிரில் இலைச்சிலந்தியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டைகோபால் 600 மில்லிலிட்டர் அல்லது நனையும் கந்தகத்தூள் 400 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் சீரகம் நறுமண பயிர்களில் அதிக மருத்துவ குணம் கொண்டது. அன்றாட உணவிலும் முக்கிய இடம் வகிக்கின்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. ஆழமான வடிகால் வசதியுள்ள அங்கக பொருட்கள் நிறைந்த மண்ணில் நன்கு செழித்து வளரும். குளிர்ந்த தட்பவெப்பநிலை சீரகம் வளர நன்கு ஏற்றது. பயிரிட ஏற்ற பருவம்
மலைப்பகுதிகளில் மே ஜூன் மாதங்களிலும், சமவெளி பகுதிகளில் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும் பயிரிடலாம். அதிக மழை பெறும் காலங்களில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும். பயிரிட ஏற்ற ரகங்கள்: கோ 1, கோ 2, குஜராத் சீரகம் 1. அறுவடை: நட்ட 7 முதல் 8 மாதத்திற்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும். 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் காய்ந்த பூங்கொத்துக்களை அறுவடை செய்ய வேண்டும். பிறகு இவற்றை வெயிலில் 4 முதல் 5 நாட்கள் உலர்த்தி குச்சியில் தட்டி விதைகளை தனியாக பிரித்து எடுக்க வேண்டும். மகசூல்: ஒரு வருடத்தில் ஒரு ஹெக்டருக்கு 500 முதல் 700 கிலோ விதைகள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் கொய்யாவை தாக்கும் புதிய நூற்புழு குறித்த தகவல்கள். பயிர் நூற்புழுக்களுள் பெருவாரியான பயிர்களை தாக்கும் திறன், அதிக அளவில் இனப்பெருக்கமடையும் தன்மை, பயிர்களுக்கு ஏற்படுத்தப்படும் பாதிப்பு மற்றும் பொருளாதார சேத அளவு போன்றவற்றின் அடிப்படையில் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் முதன்மையானதாக கருதப்படுகிறது. வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிக்கப்படும் முக்கிய பழப்பயிர்களாக வாழை, திராட்சை, பப்பாளி போன்றவற்றை பயிரிடலாம். நூற்புழுக்கள் பாதிப்பின் அறிகுறிகள்: இலைகள் முழுமையாக மஞ்சள் நிறமடைதல், இலைகள் உதிர்ந்து கிளைகளுடன் காணப்படுதல், மரங்களின் வளர்ச்சி மற்றும் பழ விளைச்சல் குறைதல் அல்லது அறிகுறிகள் தென்பட்ட 3 மாதத்திற்குள் மரங்கள் முழுமையாக பட்டு போதல், மேலும் ஆணி, பக்க மற்றும் சல்லி வேர்களில் ஒழுங்கற்ற வடிவத்தில் முடிச்சுக்கள் காணப்படுதல் போன்ற அறிகுறிகள் மூலம் வேர்முடிச்சு நூற்புழுக்கள் இருப்பதை அடையாளம் காணலாம். வேர்முடிச்சு நூற்புழுவினால் பழ விளைச்சல் சேத அளவு: தனிப்பட்ட மரங்களின் அடிப்படையில் பழ விளைச்சல் சேத அளவு சுமார் 50% உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மரங்கள் முழுமையாக பட்டு போவதால் ஹெக்டர் அளவில் இந்நூற்புழுக்களால் ஏற்படுத்தப்படும் விளைச்சல் இழப்பு 50%க்கும் மேலாக உள்ளது. வேர்முடிச்சு நூற்புழுக்களுக்கான மேலாண்மை முறைகள்: நூற்புழுக்களால் பாதிக்கப்பட்ட கொய்யா நாற்றுக்களை தவிர்த்தல், பாதிக்கப்பட்ட மரங்களை உடனுக்குடன் வேருடன் அப்புறப்படுத்தி அழித்த பிறகு பாதிக்கப்பட்ட குழிகளில் கார்போபியூரான் குருணை மருந்தினை 250 கிராம் வீதம் இட்டு மறுதடவை 3 மாதத்திற்கு பிறகு அதே அளவு இட வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டவுடன் அனைத்து மரங்களின் வேர்களை சுற்றி மரமொன்றுக்கு தொழு உரம் 100 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 250 கிராம், உயிரியல் நூற்புழு கொல்லியான பாசில்லோமைசஸ் லிலாசினஸ் 25 கிராம் மற்றும் கார்போபியூரான் 60 கிராம் இடுதல் வேண்டும். இவை அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் கொய்யாவில் வேர்முடிச்சு நூற்புழுக்களை தவிர்ப்பதோடு நல்ல விளைச்சலை பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தமிழ்நாடு வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1780 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1860 ரூபாய்க்கும், துறையூரில் 1315 ரூபாய் தொடங்கி 1640 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் அலங்கியத்தில் 1700 முதல் 1830 ரூபாய் வரையிலும், கெங்கவல்லியில் 1750 முதல் 1800 ரூபாய் வரையிலும், நெல் ஆடுதுறை 37, அம்மூரில் 1422 முதல் 1621 ரூபாய் வரையிலும், தூசியில் 1235 முதல் 1500 ரூபாய் வரையிலும், நெல் பொன்னி செஞ்சியில் 2133 முதல் 2973 ரூபாய் வரையிலும், மதுரையில் 2100 ரூபாய் முதல் 2300 ரூபாய் வரையிலும், நெல் சிவப்பு காரைக்குடியில் 1350 முதல் 1480 ரூபாய் வரையிலும், சிவகங்கையில் 1350 ரூபாய் முதல் 1480 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 1700 முதல் 1850 ரூபாய் வரையிலும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1921 ரூபாய்க்கும், டிவி கம்பு
தியாகதுர்கத்தில் 2902 ரூபாய் முதல் 3133 ரூபாய் வரையிலும், செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2839 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் நாமக்கல்லில் 5800 முதல் 6000 ரூபாய் வரையிலும், தேனியில் 5300 முதல் 5500 ரூபாய் வரையிலும், மணிலா இதர ரகம் ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 6608 ரூபாய்க்கும், செய்யாறில் குறைந்தபட்சமாக 6125 முதல் அதிகபட்சமாக 7250 ரூபாய் வரையிலும், பச்சை பயிறு திண்டிவனத்தில் 4621 ரூபாய் முதல் 5153 ரூபாய் வரையிலும், ஆரணியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4569 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் 7155 முதல் 7699 ரூபாய் வரையிலும், சேலத்தில் குறைந்தபட்சமாக 7100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடலூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 394.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 941.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. அனாட்டிடை குடும்பத்தை சார்ந்த அனைத்து பறவைகளுக்கும் வாத்து என்பது பொதுவான பெயர். இதில் அன்னப்பறவை, பெருவாத்து, சிறுவாத்து என பல வகை அடங்கும். எனினும் சிறுவாத்துக்களையே பொதுவாக வளர்ப்பது வழக்கம். மேலும் வாத்துக்களை கையாள்வது எளிது. வாத்துக்கள் தனது 2வது வருடத்தில் கூட நல்ல முட்டை உற்பத்தியை அளிக்கக்கூடியவை. எனவே இவை வணிக ரீதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வணிக ரீதியில் இறைச்சிக்கான வாத்து வளர்ப்பு குறித்து மேலும் விரிவாக விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ விரிவாக்க கல்வித்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. திருநாவுக்கரசு அவர்கள்.
உணவு கலாச்சாரத்தில் உணவு உண்ணும் பழக்கத்தில் பல்வேறு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சியை பரவலாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் மக்கள் புதிய வகையான இறைச்சி தேடல்களை, புதிய வகையான விலங்கின இறைச்சியை சாப்பிடுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த உணவு பழக்க மாற்றத்தில் குறிப்பாக புதிய உணவு தேடல்கள் இருக்கிறது. அந்த உணவு தேடல் ஒரு பகுதியாக தான் இந்த வாத்து இறைச்சி, வாத்து முட்டை போன்ற ஒரு அன்றாட சாப்பிட்டுடைய இறைச்சி பொருட்கள் இல்லை அல்லது முட்டை பொருட்களிலிருந்து ஒரு மாறிய ஒரு உணவு வகையை மக்கள் உண்ண விரும்ப நினைக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர் மத்தியிலே ஒரு உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொள்ளுவர்கள், இயற்கை வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இது மாதிரியான உணவு தேடல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் வாத்து வளர்ப்பு தொழிலை பாரம்பரியமாக செய்து கொண்டு இருக்கும் விவசாயிகள் மத்தியிலே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருடைய அடுத்த தலைமுறையினர் இந்த தொழிலை செய்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் மாற்றுத் தொழிலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொது நீர் ஆதாரங்கள் நிறைய இருந்தது. அந்த நீர் ஆதாரங்களை ஒட்டி வாத்து வளர்ப்பு என்பது நடைபெற்று வந்திருது. இப்பொழுது அந்த நீர் ஆதாரங்கள் குறைந்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய வாத்து வளர்ப்பு முறையில் வாத்துகளை கிராமமாக மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்று அங்கே பட்டி போட்டு வளர்ப்பது நடைமுறை வழக்கமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தானியம் அறுவடை செய்த பிற்பாடு, நெல் போன்ற பயிர்கள் அறுவடை செய்த பிற்பாடு அந்த வயல்களிலே வாத்துகளை பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட்டு மாலை நேரங்களிலே அங்கே பட்டி அடைப்பது வழக்கமாக இருக்கிறது. இதற்கு ஒரு குறைந்தபட்சம் ஓரிரு ஆட்கள், வாத்துகளின் எண்ணிக்கை கணக்கேற்ப ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இப்பொழுது இது மாதிரியான கிராமமாக சென்று வாத்து வளர்ப்புக்கு தேவையான ஆட்களும் கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழலில் பாரம்பரிய வாத்து ஒரு தொய்வு நிலையில் இருக்கும் பொழுது வணிக ரீதியாக இந்த வாத்து வளர்ப்பு தொழிலை நாம் முன்முயற்சி எடுத்து செய்தால் சந்தை தேவையை பூர்த்தி செய்யலாம். அதே நேரத்தில் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளோ அல்லது பண்ணை மகளிரோ இல்லை இளைஞர்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்பும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், இந்த வணிக ரீதியான வாத்து வளர்ப்பு பாரம்பரிய முறையிலிருந்து நம்ம அதை ஒட்டி அதே பாணியிலே நாம் இங்கு வளர்க்க முடியாது. மாறாக இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இனங்கள், வாத்து இனங்கள், முட்டைக்கான தனி வாத்து இனங்கள் இருக்கிறது, இறைச்சிக்கான சில வாத்து இனங்கள் இருக்கிறது. இப்போ அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட இனங்களை கொண்டும் அதே மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள், வாத்து வளர்ப்புக்கான புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டும் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால், முட்டை வளர்ப்புக்கு என்று பார்த்தோம் என்றால் காக்கி கேம்பல் என்ற ரகத்தை இந்திய மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு அது முட்டையிடுவதற்காக அந்த வாத்தை வளர்க்கப்பட்டு வருகிறது. அது ஆண்டு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 300 முட்டைகள் இடும். அதே மாதிரி இறைச்சிக்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பெக்கின் என்று சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்கிறது. அது ஒரு 40-50 நாட்களில் சுமார் ஒரு 2.25 கிலோ எடையை பெறக்கூடியதாக இருக்கும். இப்படி இது போன்ற வாத்துக்களை இனங்களை அடையாளம் கண்டு நாம் வளர்க்கலாம். இன்னொரு பக்கம் சில நுகர்வோர்கள் நாட்டு வாத்தை விரும்பினால் அதற்கென்று பல ஆண்டு காலமாக உற்பத்தி திறனில் உறுதி செய்யப்பட்ட ரகங்களும் இருக்கிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் சன்னியாசி ரகத்தை கோரலாம். இது முட்டைக்காக வளர்க்கலாம். அதே மாதிரி கீரி ரகம் இருக்கிறது, இந்தியன் ரன்னர் என்று சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் வளர்க்கலாம். ஸோ நம்ம சந்தை எது மாதிரியான சந்தை நமக்கு இருக்கிறது, நாட்டு வாத்தை விரும்புகிறார்களோ அல்லது இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய நவீன ரகங்களை விரும்புகிறார்களோ அல்லது முட்டைக்காக நம்ம வாத்தை வளர்க்க வேண்டும் என்பதை முதலில் உறுதி செய்த பிறகு நாம் வாத்து ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து இந்த வாத்துகளை முட்டைக்காகவோ இல்லை இறைச்சிக்காக வளர்த்த ஏற்பாடு சந்தைப்படுத்துதல் என்கிற ஒரு அம்சம் நம் முன்னாடி தோன்றுகிறது. எப்படி இது சந்தைப்படுத்துவது அப்படிங்கிறபோது, இன்று குறிப்பாக நகரங்கள் மத்தியிலே ஒரு ஆட்டிறைச்சியோ அல்லது கறிக்கோழி இறைச்சியோ சாப்பிட்டு அதன் மேல் ஒரு கசப்புத்தன்மை உருவான ஒரு குறிப்பிட்ட நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இயற்கை வேளாண்மையின் முறையில் வளர்க்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அல்லது சுற்றுச்சூழலோடு ஏர்ந்து வளர்க்கப்பட்ட இறைச்சி உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர்களும் இருக்கிறார்கள். இப்போ இது மாதிரியான நுகர்வோர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் இருக்கும். அதே மாதிரி மேல்தட்டு வர்க்கம், குறிப்பாக ஐடியில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், அதே மாதிரி
இது மாதிரியான இதுக்காக செலவினம் செய்து ஒரு புதிய உணவை வாங்கி ருசித்து பார்க்கும் உணர்வு உள்ளவர்களையும் நாம் அடையாளம் காண வேண்டியதாகும். இது மாதிரி அடையாளம் காணப்பட்ட நுகர்வோர்களை நோக்கி நாம் சந்தைப்படுத்துதல்களை நாம் கையாள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாத்து வளர்ப்பு தொழிலில் ஈடுபடக்கூடிய புதிய வகையான அதாவது புதிய விவசாயிகள் சந்தைப்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையை உடைய பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக நகரத்தை விட்டு வெளியே வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் ரோடுகளில் ஒட்டி கடைகளை போடுவது, அங்கே அதை வாத்து இறைச்சியோடு இட்லி போன்ற தோசை போன்ற எளிய உணவு வகைகளை அதோடு இணைத்து கொடுப்பது, அதன் மூலமாக விற்பனை செய்வதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு மேல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வறுவல் போட்டு விற்பதும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாத்து இறைச்சி இன்றைக்கி இறைச்சி வந்து 240 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உயிர் எடை 130 ரூபாயிலிருந்து 180 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதே மாதிரி முட்டை எண்ணம் என்று பார்த்தால் அது வந்து 6 முதல் 7 ரூபாய் வரை சந்தைப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு விவசாயி இந்த தொழிலில் ஈடுபடும் போது ஒரு விஜயத்தை அவர் கணக்கில் கொள்ள வேண்டும். வாத்தின் கருவறை முதற்கொண்டு வாத்து வறுவலாகி சாப்பாட்டு மேஜை வர வரையும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் தானே மேற்கொண்டு சந்தைப்படுத்தல் செய்யும் போது வாத்து வளர்ப்பின் தொழில் மூலமாக ஒரு கணிசமான வருமானத்தை பெறலாம் என்று நாம் உறுதிபட கூறலாம். ஆகையால் குறிப்பாக இளைஞர்கள், விவசாயிகள், பண்ணை மகளிர்கள், தொழில் முனைவோர்கள் இந்த வாத்து வளர்ப்பு தொழிலை வணிக ரீதியாக மேற்கொள்வது கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொழில் மூலமாக ஒரு சரியான தொழில்நுட்பத்தையும் சரியான இனங்களை தேர்ந்தெடுத்தும் சந்தைப்படுத்துதலை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக இந்த தொழிலை ஒரு வெற்றி ஈட்ட முடியும் என்று திறமாக நம்புகிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி திருநாவுக்கரசு அவர்களை 09790235464 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 18/10/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தெளிப்பு நீர் பாசனம் செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் பாலக்கோலா கிராம வேளாண்மையாளர் இ. ராஜ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெற்றிலை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீர் தேவையை குறைப்பதற்கான நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். வள்ளல் கள்ளன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.